இந்த இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்து, இந்த இவ்வளவு பெரிய ஏற்பாடு இந்த மனிதனுக்காகத்தான் செய்யப்பட்டது என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்தியிருக்கிறான். எனவே இந்த மனிதன் அவன் படைத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இப்படியா கொண்ட சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, மனிதன்கிட்ட இருந்து சில முயற்சிகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அது அவன் சக்திக்கு உட்பட்டதுதான். அவன் சக்திக்கு அப்பாற்பட்ட முயற்சிகளை அடியான்ட்ட இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்க இல்லை. ஆக கடைசி கட்டங்கள் இதுதான் முயற்சியிலாக கடைசி முயற்சி என்று சொல்லக்கூடிய குறைஞ்ச அளவுல உள்ள ஒரு முயற்சியாவது அடியான் செய்யணும். அதை வச்சுதான் அல்லாஹ் தஆலா அவனுக்கு வழிகளை திறந்து கொடுக்கிறான். ஒரு மனிதன் உள்ளத்துல குறைஞ்சது வரணும், நான் திருந்தோணுமே, நான் நல்லவன் ஆவோனுமே, இந்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுமே, நான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியான் ஆகணுமே என்ற ஒரு கவலை யாவது வந்தால் போதும், அது அவனுடைய ஹிதாயத்துக்கு காரணமா அமையும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக்க. ஈமான் கொண்டவங்களுக்கு இன்னும் அல்லாஹ்வை பயப்படுற நேரம் வர இல்லையா என்று கேட்கிறான். ஈமான் கொண்டவங்களை தான் கேட்கிறான், காபிர்கள் அல்ல. இன்னைக்கு ஈமான் கொண்டவங்க அவங்க திருந்தி நல்லடியான் ஆகுறதுக்கு அவங்களோட உள்ளத்துல இன்னும் அல்லாஹ்வை பயப்பட நேரம் வர இல்லையா? எந்த தீன குர்ஆன் இறக்கி வைத்தானோ அது சம்பந்தமான பயம் அச்சம் இன்னும் உள்ளத்துல ஏற்பட இல்லையா என்று அல்லாஹ் நிச்சயம் அன்பாக இரக்கமாக கேட்கிறார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மேலும் வயஹ்தி இலைஹி மை யுனீப், யார் அல்லாஹ்வின் பக்கம் உள்ளத்தால மீளக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறாங்க. உள்ளத்துல தான் இந்த கவலை வரும். கைய கால உசுப்பி செய்யறது ரெண்டாவது, முதலாவது உள்ளத்துல வார எண்ணம், அதுதான் அடிப்படையானது. எண்ணம் வாரத்துல எந்த கஷ்டம் டயர்டும் இல்லை. நான் நினைச்சு டயர்ட் ஆகிட்டேன் அப்படி ஒன்று இல்லை. நியத்து வச்சு டயர்ட் ஆகிட்டேன் அப்படி ஒரு முறை ஒன்று இல்லை. நியத்தால யாரும் டயர்ட் ஆகுறது இல்லை. இறக்கமுள்ள நாயன் நியத்துக்கே கூலிய கொடுக்கிறார். முதல் கட்டம் நீ நியத்து வை, நீ திருந்தோணும் என்று நியத்து வை, நீ ஒரு நல்லடியான ஆகணும் என்று ஆசை வை. உன்னையால ஏழும், அது ஏழாத உண்டல்ல. நீ அதை செஞ்சாலே போதும், அதுக்குள்ள அடுத்த ஏற்பாடுகளை நான் செய்வேன். அதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான். இதை யாருக்கு மேலான்னு சொல்ல இயலவே மேலான சகோதரர்களே. ஆக மனிதன் முயற்சி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, யார் எங்கட வழியில முயற்சி செய்வாங்களோ, முயற்சியில அதுனா தரஜா, முயற்சியில ஆக கடைசி கட்டம் தான் நியத்து, எண்ணம். அதுக்கு அடுத்ததுதான் மக்கிய தியாகங்கள் எல்லாம். கண்ணியமான சகோதரர்களே, சொல்றாங்களே அபூ தாலிப் என்ற கருத்து என்ன தெரியுமா? ரசூலோட சாட்சி எங்களுக்கு தெரியும். வாப்போட தம்பி அபூ என்ன, வாப்பா தாலிப் என்ற தேட்டம் உள்ளவன், தேவை உள்ளவன், தேடக்கூடியவன். தாலிப் என்ற இதுதான் கருத்து. அபூ தாலிப் பேர் அபூ தாலிப், அவருடைய பேரே அபூ தாலிப், தேவை உள்ளவரின் தந்தை, தேவையுடையவனின் தந்தை என்பது தான் கருத்து. நல்ல கருத்து அது. அபூ தாலிப் என்றது நல்ல கருத்து, நல்ல கருத்துள்ள ஒரு பேர், நல்ல கருத்துள்ள பேர், மாற்றமான கருத்து ஒன்றும் இல்லை இதுல. ஆனாலும் அவருடைய பேர்ல நல்ல கருத்து இருந்தாலும் அவருடைய உள்ளத்துல அது இருக்க இல்லை. பேர்ல நல்லம், ஆனா அது உள்ளத்துல வர இல்லை. அவருக்கு தீன்ல தேட்டம்,
தீன்ல ஆசை, தீன்ல விருப்பம் இருக்கே. அந்த கண்ணியமான நபிக்கு அவ்வளவு உதவி செஞ்சவர், கண்ணியமான நபிக்கு பாதுகாப்பு கொடுத்தவர். ஆனாலும் அவருடைய உள்ளத்துல இந்த தீன, இந்த இஸ்லாத்தை, இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளணுமே என்ற ஆசை, தேவை உண்டு அவருக்கு இருக்கே. அதனால பேர் தேட்டமுடையவரின் தந்தை என்று இருந்தாலும் தீனுடைய தேட்டம் அவருடைய உள்ளத்தில் இல்லாததுனால அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க. நபி முயற்சி கடைசி நேரம் வரைக்கும் சக்கராத்திலே முயற்சி செஞ்சாங்க. அதுக்கான முயற்சி எடுத்த சந்தர்ப்பம் ஒன்று இல்லை. அல்லாஹ்வே ஆயத்தை இறக்கிட்டான், அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சாங்க. நபியே நீங்க பெரிய முயற்சி செய்றீங்க, ஆனா ஹிதாயத் எந்த கையில தான் இருக்கு. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நீங்க முஹப்பத் வைக்கிறவங்களுக்கு ஹிதாயத் கொடுக்க இயலாது. ஹிதாயத் அல்லாஹ் நாட்டவங்களுக்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹிதாயத் 100க்கு 100 அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவ் அன்னனா நஸல்னா இலைஹிமுல் மலாயிகா வகல்லமஹுமுல் மௌதா வஹஷர்னா அலைஹிம் குல்ல ஷைஇன் குபுலம் மா கானூ லியுமினூ இல்லா அய்யஷா அல்லாஹ். அப்படி சொல்றான், வலவ் அன்னனா நஸல்னா இலைஹிமுல் மலாயிகா வகல்லமஹுமுல் மௌதா, நாங்க மலக்குமார இறக்கி கபருடைய வேதனைகள், இன்ப துன்பங்கள் அவங்க பார்த்திருக்கிறாங்க, எல்லாம் பார்த்து முடிஞ்சு அவங்களை நாங்க எழுப்பாட்டி இந்த ஹயாத்தோடு இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து அவங்க விளங்கப்படுத்தினாலும் ஏற்றுக்கோங்க, களிமா சொல்லுங்க, சக்கராத் என்றது இவ்வளவு பயங்கரமானது நாங்கெல்லாம் பார்த்து முடிஞ்சு, கபர் என்றது இவ்வளவு பயங்கரமானது நாங்கெல்லாம் கண்டுட்டோம், நரகத்தை நேரடியா பார்த்துட்டோம், இப்படி இப்படி எல்லாம் கஷ்டங்கள் இருக்குது, நீங்க அந்த கஷ்டத்துக்கு ஆளாவிடாதீங்க என்று மௌத்தானவங்க வந்து இவங்களுக்கு பயான் பண்ணினாலும் விளக்கங்கள் கொடுத்தாலும் அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் நாடாம இவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்காது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ் நாடாம ஹிதாயத்து கிடைக்காது. அதனால ஹிதாயத் என்றது அல்லாஹ்ட கையில உள்ளது. அது யார்ட கையிலையும், எந்த நபி ரசூல்ட கையிலையும் அல்லாஹ் கொடுத்ததில்லை. அவன் நாடக்கூடியவங்களுக்கு கொடுக்கிறான். அவன் யாருக்கு நாடுறான் என்றால் தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு பல நல்ல ஒரு பயான கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கிறதும் பெரிய பாக்கியம். அதுக்கு நசீப் இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பயான் கேட்கறதுல விருப்பம் இல்லை, ஒரு பயானுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க தயார் இல்லை, வேலை வெட்டி அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அப்படி இருந்தா போலாம். வேலை இருக்கு, ஒரு வியாபாரி வாரார், உதாரணத்துக்கு எங்கட இப்ப இந்த பஜார்ல நிலைமையை பார்த்தா அவருக்கு நான் சாமான் கொடுக்கணும் வந்து பார்த்து கொண்டிருப்பார், அப்படியே ஏதாவது வேலை வெட்டி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தகுந்த ஒரு காரணம் இல்லாம சும்மா தட்டி கழிக்கிறது, தட்டி கழிக்கிறது, அதுக்கே அப்படி செஞ்சா அல்லாஹ் வந்து ஹிதாயத்து கொடுக்க தயாரில்லை. தீனுடைய எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி கழிக்க கூடாது, தீனுடைய எந்த ஒரு விஷயத்தையும் அற்பமாக நினைக்க கூடாது, கேவலமாக நினைக்க கூடாது. கிதாபுகள் ரொம்ப தெளிவா எழுதுறாங்க ஹதீஸ்களை வச்சு, இன்னல் இன்சான லா யக்ஃபுரு பில் மஅசியா வ இன்னமா யக்ஃபுரு பிஸ்திஃபாஃபிஹா. ஒரு மனிதன் பாவம் செஞ்சு காஃபிரா போற இல்ல, குடிச்சிட்டான் காஃபிரா, ஜினாவை செஞ்சிட்டான் காஃபிரா, வட்டிக்கு எடுத்தான் கொடுத்தான் காஃபிரா, காஃபிராவே இல்ல அவர் அதுக்கு தௌபா செஞ்சு மீண்டு கொள்ளணும், அல்லாஹ் மன்னிப்பார். ஆனா எதால காஃபிரா போறான் என்றா தீனுடைய காரியங்களை அற்பமாக கருதுவது, கேவலமாக கருதுறது, கணக்கெடுக்காம இருக்கிறது, அதுக்கு மாற்றமா பேசுறது, இதால மனிதன் காஃபிராவே போறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் ஹிதாயத்துக்கு நேர்வழிக்கு முதல் சந்தர்ப்பம் தான்
நல்ல விஷயங்களுக்கு காது கொடுக்கிறது. ஏண்டா பேசப்படக்கூடிய விஷயம் அவங்களோட சொந்த கருத்துக்களை சொல்றாங்கன்னா அது கேட்கணும் கட்டாயம் இல்லை. அவரை பத்தி அவர் விளங்கப்படுத்துறாரு என்றா அதை கேட்கணும் கட்டாயம் இல்லை. அல்லாஹ், ரசூல், தீன், மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ் இந்த விஷயங்கள் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அதை நாங்க தட்டி கழிக்க கூடாது. அதனால தான் அல்லாஹ் நாங்க அடிக்கடி பயான்ல கேட்கிற விஷயம், நரகவாசிகள் நரகத்தில் இருந்து கொண்டு சொல்லுவாங்களாம், நாங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல இந்த நல்ல விஷயங்களை கேட்டு விளங்கி இருந்தோம் என்றா மாகுன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்க இந்த நரகவாசிகள் ஆகிருக்க மாட்டோம். நாங்க அதெல்லாம் கேட்க இல்லை. நல்ல கேட்டு இந்த நல்ல விஷயங்களை கேட்டு இந்த திருந்திருப்போமே, பாவங்களை ஈடுபட்டு இருக்க மாட்டோமே, அல்லாஹ்க்கு மாற்றமா வாழ்ந்திருக்க மாட்டோமே, நன்மையான காரியங்களை செஞ்சு சொர்க்கவாதிகள் இருந்திருப்போமே. அப்ப முதல் கட்டம் தான் காதை கொடுக்கிறது நல்ல விஷயங்கள். அதனால தான் وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. உங்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் காது கொடுத்து மௌனமா இருந்து முழு கவனத்தோட கேளுங்க. அப்படித்தான் குர்ஆன்ல சொல்றாங்க. வேற எதுலையும் கவனம் செலுத்தாதீங்க. இதால் என்ன நடக்கும்? நீங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டவர்களா ஆகிடுவீங்க. இந்த போனும் எங்களுக்கு பெரிய ஒரு முசீபத்து. அதுல நல ஒரு பக்கம் இருக்க, கெடுதிகள் நிறைய இருக்கு. ஒரு பயானிக்க கொண்டே வெளியே போனவன் ஷைத்தான் திரும்ப வந்து இருக்க விட மாட்டான். அவனுக்கு இந்த மஜ்லிஸ் வெறுப்பான மஜ்லிஸ். அவனுக்கு இந்த மஜ்லிஸ்ல எல்லாம் ஆக வெறுப்பானதே. திருந்திருவானே, அவனுக்கு யாரும் திருந்த கூடாது, அவனுக்கு யாரும் தௌபா செஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் அவன் முயற்சிக்கு பாதிப்பானது. அவன் முழு முயற்சியும் மக்களை வழி கெடுக்கிறது, முழு முயற்சியும் மக்கள் எப்படியாவது நரகத்தை தள்ளுறது. அதனால திருந்துறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குதோ அந்த காரணங்கள் எல்லாம் தடை செய்வான். நல்லவங்களோட பழக விட மாட்டான், நல்லவங்களோட பழக விட மாட்டான். ஏதாவது ஒரு உள்ளத்துல யோசனை போடுவோம், இவரோட பழக போனா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஷைத்தானியத்தான யோசனை ஒன்று வந்துடும். அது ஷைத்தானோடு சம்பந்தப்பட்டது. ஏன்னா நல்லவங்களோட பழகினா இவர் நல்லவர் ஆகிடுவார். அப்ப அவன் முயற்சி மண்ணா போயிட்டு. நல்ல பேச்சுக்களை கேட்க விட மாட்டான், அவன் முயற்சி மண்ணா போயிடும். நல்ல மஜ்லிஸ்ல கலந்து கொள்ள சந்தர்ப்பம் தரமாட்டான், தீனுடைய நல்ல வேலைகளில் ஈடுபட விட மாட்டான். ஏன்னா அவன் அதுல ஈடுபட்ட அவன் திரும்பி அவுலியாவாகிடுவான். ஏன் அரஃபாவுடைய நாளையில ஷைத்தான் தலையில மண்ணை வாரி போட்டுக் கொள்றான் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. அரஃபா ஹஜ்ஜிக்கு போறாங்களே, போற 9ஆம் ஆண்டு துல் ஹஜ்ஜி மாசம் அரஃபாவுடைய நாள். அந்த நாளையில அந்த அரஃபாவுடைய மைதானத்துல எத்தனை லட்சம் மக்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கும் பொது மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்கிறார். பெரிய பாக்கியம். ஷைத்தானுக்கு ஆக கைசேதமான நாள், மிக கவலையான நாள், அவனுக்கு மிக மனவருத்தமான நாள். ஏன்? அதுல 70 வயசு 80 வயசு 90 வயசு அவ்வளவு காலம் இவர் ஜினால, குடியில, வட்டியில, ஹராத்துல, பாவத்துல, ஷிர்க்ல, குஃபுர்ல எல்லாம் ஈடுபட்டு இருந்தவர். அவர் ஹஜ்ஜிக்கு வந்திருப்பார், அரஃபாவுடைய மைதானத்தில் இருப்பார். அவருக்கு மன்னிப்பு கிடைக்க போகுது என்று அவ்வளவு முயற்சி மண்ணா போகுது. அவன் அவ்வளவு முயற்சி மண்ணா போகுது. அதனால் அவனுக்காக கை சேதத்துக்குரிய நாள் அரஃபாவுடைய நாள் என்று ஹதீஸ்ல வந்து அவ்வளவு பேருக்கும் பொது மன்னிப்பு. அரஃபாவுடைய நாளையில ஒருத்தர உள்ளத்துல அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா, நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் எவ்வளவு, அதை வச்சு அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா என்று அப்படி யோசனை வாரதும் பாவம் என்று வந்துரு. அப்படி ஒரு யோசனையும் வரக்கூடாது என்று அவ்வளவு உறுதியா மன்னிக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த பாக்கியங்களை தந்தருள்வானா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அந்த தொடர்ல அந்த நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்புல உள்ள ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ரமலானுடைய மாதம்.
ரமலான்லயும் ஷைத்தான் தலையில மண்ணை வாரி போட்டுக் கொள்றான் நோம்பு வரக்கோலே. இந்த நோம்புல எவ்வளவு பேருக்கு மன்னிப்பு கிடைக்குது? இந்த நோம்புல லைலத்துல் கத்ர் யாராவது அடைஞ்சு கொண்டார் என்றா 83 84 வருஷம் தொடர்ச்சி அமல் செஞ்ச பாக்கியம் கிடைச்சிருது அவருக்கு. அப்ப அவன் முழு முயற்சியும் பண்ணா போயிருது. அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, இந்த ரமலான் வரக்கொலே அல்லாஹ் ஷைத்தான்களை கட்டி விலங்கிடுகிறான். ஜின்கள்ல மரதத்து ஷைத்தானா, இந்த முரண்டு பிடிச்ச ஷைத்தான்கள் ஜின்கள், அந்த ஜின்களை போட்டு கட்டி போடுறான். இந்த ஹதீஸ்ல சையான ஹதீஸ்ல வந்திருக்கு. நோம்பு வாரத்தோட பெரிய ஏற்பாடுகள் அல்லாஹ் செய்யறான். அவன் குழப்பினா இவனுக்கு அமல் செய்யல. அதனால தான் இப்ப பாக்குறேன் எப்படி இருக்கு ஒவ்வொருத்தையும் மஹல்லாக்கள் சுபவ டைம்ல எவ்வளவு மக்கள் போறாங்க சுபவுக்கு பள்ளிக்கு. எவ்வளவு அழகான காட்சி, எவ்வளவு சந்தோஷமான காட்சி. இதை போல எல்லா நாளும் அமைஞ்சா நாங்க வெற்றி கிடைச்சே தீரும். எங்களுக்கு மக்கிய விஷயங்களும் சீராவோனும். வெறும் தொழுகை மட்டுமல்ல, தொழுக மனிதனை மானக்கேடான செயல்கள் இருந்து தடுக்கும் என்றும் அல்லாஹ் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுக மானக்கேடான பாவமான செயல்ல இந்த மனிதனை தடுக்கும். தடுக்க கூடியது தான் தொழுக. ஒத்தன் தொழுது கொண்டும் இருக்கிறான், அவன் மானக்கேடான வேலையை செஞ்சு கொண்டும் இருக்கிறான், களவு எடுத்துக் கொண்டும் இருக்கிறான், ஏமாத்தி கொண்டும் இருக்கிறான், மோசடி செஞ்சு கொண்டும் இருக்கிறான், ஜினாலையும் ஈடுபடுறான், வட்டியிலையும் ஈடுபடுறான் என்றால் அவன் தொழுகை இல்லை என்றதுதான் கருத்து. கடமணியும் இது, கடமணியும் இது மாற்றம் இல்லை. இந்த குர்ஆன் சொல்லுது தொழுகை என்றால் இப்படியா கொண்ட சாமான் தொழுகை என்றால் அதால இந்த மாற்றம் ஏற்படணும். ஏற்பட இல்லைண்டா என்ன கருத்து? ஏற்பட இல்லைண்டா என்ன கருத்து? அவர் அதை செய்யவில்லை என்றது தான் கருத்து. வெளிரங்கத்தில் செய்யறார், அதால கிடைக்க வேண்டிய பலன் அவருக்கு கிடைக்குது. பிசினஸ் பண்ணி ப்ராஃபிட் இல்ல, சர்வீஸ் பண்ண வர இல்லை. நாங்க நீங்க பஜாருக்கு பாவம், இந்த மக்கள் எல்லாம் பாவம், இந்த சாமான் இல்லாம விற்கிறாங்க. ஒவ்வொரு சாமான் விற்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கொண்டு பண்ணணும், அதுக்கு சர்வீஸ் பண்ண வந்து விற்கிறீங்க. நான் பஜாருக்கு அதுதான் கடை வியாபாரம் எல்லாம் செய்யறோம். நாங்க வந்திக்கிறோம், 4 பணம் தேவை. இந்த ரொம்ப பிடிச்சு கொண்டு இந்த சிரமத்தோட தியாகத்தோட பல தூர பகுதியில இருந்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு முயற்சியை செய்யறோம். 4 பணம் கிடைக்கும், எங்களை தேவைகள் பூர்த்தி ஆகும். அது நடக்க இல்லைண்டா டெய்லி கடையை திறக்கிறார், கடையை மூடுறார், கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. இவர் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போறது தான் சிறந்தது. அப்ப இந்த முயற்சிகளால் என்ன பலன்? இந்த அவுட்புட் என்ன, முடிவு என்ன, நத்தீஜா என்ன? முயற்சிகள் செஞ்சு மாற்றம் வர இல்லைண்டா, முயற்சி செஞ்சு பிரயோஜனம் கிடைக்க இல்லைண்டா, அந்த முயற்சியில வேலை இல்லை, எந்த தீண்ட வேலையா இருந்தாலும் சரி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உள்ளங்கள் சீராக வேண்டியிருக்கு. அதுல அதைத்தான் அதிகமா பேச வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். நான் எங்கட வெளிரங்கம், எங்கட தோப்பு, எங்கட ஜுப்பா, எங்கட ஃபர்தா, எங்கட ஃபேஸ் கவர், எங்கட எல்லாம் மாஷா அல்லாஹ் அதுல நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதை மாற்றிக்கொள்றது கஷ்டம் இல்லை, அதை மாற்றிக்கொள்வது பெரிய கஷ்டமான வேலை இல்லை. சில நேரம் அதை வேற வேற நோக்கங்களோடு இதுல செய்ய இயலும். அவர் தாடிய வைக்கலும், தொப்பிய போடையிலும், ஜுப்பா போடையிலும், ஃபேஸ் கவர் பண்ண வேற வேற நோக்கங்களோடையும் ஒரு அளவுக்காக ஆசைக்காக எனக்கு இப்படி ஆசை தோப்பை போட்டு இருக்கிறார், ஆனா தொழுகை இல்லாம இருக்கிறார். அப்படி இருக்கலுமே, அப்படி விற்கிறாங்க ஆட்கள். அவர் கேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் யாரோ சொல்லிட்டாங்க நல்ல அழகா இருக்கேன், அதுக்காக போட்டுறார். கல்யாண காட்சிகளுக்கும் போடுறாங்க சிலவங்க. அவ இந்த வெளிரங்கத்துல மாற்றத்தை கொண்டு வர்றது பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. வேலை செய்வார், பாவத்தில் ஈடுபடுவார், மோசடி செய்வார், வக்கவண்ட மௌத்தில் அடிப்பார், ஏமாத்துவார், பொய் சத்தியம் செய்வார், வாக்குக்கு மாறுபாடு செய்வார்,
சர்வ சாதாரண பொய் சொல்லுவார். ஏன்னா உள்ரங்கம் சீராவாம வெளியில மாற்றங்கள் வந்துருக்கு. உள்ரங்கம் சீராவாம மாற்றம் அது டேஞ்சர். ஏன்னா வெளிரங்கத்தை கண்டு ஏமாறுற ஒரு கூட்டமும் இருக்கிறாங்களே. இவர் மாஷா அல்லாஹ் இப்படி இருக்கிறார், இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கிறாங்க, இந்த பொம்பளையோ ஆம்பளையோ அதை நம்பி சில ஏமாறுற ஒரு கூட்டம். அதால பெரிய நஷ்டம். அதால நல்ல நோக்கத்தோட செய்யறவங்களுக்கும் இடம் இல்லாம போயிடும். மக்கள் மதிக்க மாட்டாங்க. இந்த இஸ்லாமிய அடையாளங்களை மக்கள் கேவலமா கருதுவாங்க. ஏன்? அந்த அடையாளங்களோட தெளிவா பேசுறன் மேலான சகோதரர்களே, இது பொதுவான பேச்சு தான், இது பேசப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்தும் 7 வானங்கள் 7 பூமியை விட சிறந்தது. 7 வானம் 7 பூமியை விட சிறந்தது நபியுடைய ஒவ்வொரு சுன்னத்தும். அப்ப ஒரு முஸ்லிமே இந்த ஒவ்வொரு சுன்னத்தையும் கேவலமாக கருதக்கூடிய நிலைமைக்கு ஒருத்தர் நடந்து கொள்றார் என்றால் அதால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் உண்டா. அதனால கட்டாயம் இந்த சுன்னத்துகள் பின்பற்றப்படணும், எங்கட வெளிரங்கம் சீராவோனும். ஆனா அதை விட முக்கியம் எங்கட அந்தரங்கம் உள்ரங்கம் சீராகும். கல்வில மாற்றங்கள் நிறைய வர வேண்டியது. நிறைய அதைத்தான் சொன்னாங்க, மனிதன் உடல்ல ஒரு சதத்துண்டு இருக்குது, அந்த சதத்துண்டு சீரானால் முழு உடலும் சீராகும். உடல் சீராகும் என்ற கருத்து அவர் நல்ல ஃபிட்டா இருப்பார் என்றது அல்ல. அவர்தான் உடல் உறுப்புகள் இருந்து வெளியாகக்கூடிய செயல்கள் சீராகும். ஆறு ஓடுது என்ன கருத்து? ஆறே ஓடுது இல்லை, ஆத்துல தண்ணி ஓடுது. மூக்கு வடியுது என்றார். மூக்கு வடியுது என்றா மூக்கு கரைஞ்சி போகுதா? இல்ல, மூக்குல இருக்கிற சளி மூக்கு வடியுது என்றா சளி வடியுது. இதே மாதிரி முழு இது சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதக்கட்டி சீரா அந்த உள்ளம் சீரானால் முழு உடலும் சீராகும் என்ற கருத்து. உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள், அந்த உறுப்பு
தொழுகிறோம், அது நீர் வைக்கையோடும் அதோட தஹியத்துல் மஸ்ஜிதையும் நான் தொழுகிறேன் என்று நியத்து வச்சா போது அதுல வந்துடும். கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு பின்னால் நியத்து எவ்வளவு நேரம் பள்ளிமுறைக்கிறோமோ உனக்காக இருக்கிறேன். நாள் கணக்கு மாச கணக்கு எல்லாம் இருக்கிறோம். சில நேரத்தில் இருக்கிறோம், கொஞ்ச நேரம் நன்மை எழுதப்பட்டு ஒரு நாள் பள்ளியில் ஏற்றுக்காக இருந்தா 3 ஹந்தக் என்ற அலுவலகத்தை நரகத்துக்கு அவருக்கு தூரமாக்கப்படும். ஒரு ஹந்தக் என்றது பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள தூரம். பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ளது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜித்ல இத்காஃப் இருக்கிறது. இதால் உள்ளங்கள் பரிசுத்தம் அடையுது, கல்புகள் ஒளிமயமாகுது. ஏன்னா நாங்க சேமிக்கிறது யாரோட? மலக்குமாரோட. மஸ்ஜித்ல யாரோட இருக்கிறோம்? 100 மலக்குமாரோட இருக்கிறோம். அதனால்தான் மஸ்ஜிதுக்குள்ள வந்து துனியாவை பேசாதீங்க, மஸ்ஜிதுக்குள்ள இது வியாபாரம் செய்யாதீங்க. மஸ்ஜிதுல வந்து ஒருத்தர் வியாபாரம் செஞ்சா அந்த வியாபாரத்துல வியாபாரத்துல லாபம் கிடைக்காமல் இருக்கிறது வேண்டிய துவா செய்யும். பொதுவா யாருக்கும் அல்லாஹ் ஒரு வர்க்கம் செய்யட்டும் என்று சொல்றது. பள்ளிவாசலுக்குள்ள இருந்து கொண்டு வியாபாரம் செய்யவர் அவருக்கு என்ன சொல்லணும்? உங்களுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை தராமல் இருக்கட்டும் அப்படி சொல்லுவோம். போன்ல வியாபாரம் நடக்குது, நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். பள்ளிக்குள்ள இருந்து கொண்டு போன்ல வியாபாரம் செய்கிறார், இத்திகாஃப்ல இருந்து கொண்டு வியாபாரம் செய்கிறார், சரியாது. அந்த வியாபாரங்களை வரக்கத்து உண்டாகுமா? வியாபாரம் வெளிரங்கத்துல இல்ல, இப்ப வியாபாரம் செய்ய போன்ல தான். சாமான் ஆரம்பிக்கிறவர்கள் தெரியும், சாமான் ஒருத்தர் இணையத்தை கேட்கிறார், அவருக்கு கோலம் கொடுக்கிறோம், இவருக்கு சாமான் அனுப்புங்க, வியாபாரம் நடக்குது, இவருக்கு பணம் கிடைக்குது. வென்று நின்று அதுக்கு கொடுத்து வாங்கி விற்கிறது மட்டுமல்ல வியாபாரம். நீங்க போன்ல பிசினஸ் நடக்குது. அதிகமான வியாபாரம் அதுதான். ஆன்லைன் பிசினஸ் தான் இந்த உலகத்திலே ஆக பெரிய பிசினஸ். பெரிய அளவுல லாபத்தை ஈட்டக்கூடிய பிசினஸ் ஆன்லைன் பிசினஸ். கடை இல்ல, ஆள் இல்ல, ரெண்ட் இல்ல, ஏசி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, வியாபாரம் நடந்து முடியும். ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். இதுல நாற்றங்கள் இருக்கக்கூடாது, சுத்தமாக வரணும், மனமாக வரணும். அதனால தான் சொன்னாங்க, வெள்ளக்கூடு அதை போல உள்ளதை சாப்பிட்டு பள்ளிக்குள்ள வராதீங்க, இங்க மலக்குமார்களால கஷ்டம் ஏற்படும். மலக்குமார்கள் நோயிலே கொடுக்குது. இந்த மலாய்க்கத்தை இது ஒரு முக்கியமான இடம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல நல்ல சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ரமலானுடைய மாதம் வேளாண் சொல்லி மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய தொடர்ச்சியான பயான்கள்ல உங்களுக்கு நோம்ப பத்தி நிறைய சிறப்புகள் இன்ஷா அல்லாஹ் கண்ணியமான உலமாக்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அதனால இந்த மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த நேரங்களை வீணாக்கிறாதீங்க. இதை எப்படியாவது நானும் நீங்களும் பிரயோஜனமா கழிப்போம். இது குர்ஆனுடைய மாதம். நல்ல தான தர்மம் செய்யுங்க, நல்ல சதகா கொடுங்க. ஜகாத்தில் கொடுத்தியாவே ஜகாத் ஊத்த அதை வச்சு முடிய கூடாது. அது மக்களை அவங்க தக்காளிக்க பட்டா மக்களை சேர்த்து பழுதாக்குமே, அதை ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுல இருக்கிற அந்த அசைட் அது மக்கள் உள்ள பட்டா எல்லாம் பழுதாக்கும். இதே மாதிரி இதை விட மோசமான பயங்கரமான ஜகாத். ஜகாத் கடமையாகி ஜகாத்தை கொடுக்க இல்லைன்னா அது மக்கள் சொத்துக்களை அழிச்சு போடும். நல்லா எழுதி வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ் இதற்கு அழகான ஒரு முறையை அமைச்சு தந்திருக்கிறார். இந்த அவ்வளவு சட்ட திட்டங்களும், இந்த அவ்வளவு கட்டுப்பாடுகளும், இந்த அல்லாஹ்வால் அறிமுகப்படுத்தப்பட்ட அவ்வளவு முறைகளும், இதால் அவனுக்கு லாபம் இல்லை, அவனுக்கு நலன் இல்லை, அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த அவ்வளவு அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களால முழுக்க நலம் உங்களுக்கும் எனக்கும் தான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார்.
தொழுதாலும் சரி, நோம்பு பிடிச்சாலும் சரி, ஜக்காத் கொடுத்தாலும் சரி, சதகா கொடுத்தாலும் சரி, உம்மா அப்பா கவனிச்சாலும் சரி, பொண்டாட்டிகளை உத்தியோக நல்ல முறையில் நடத்தாலும் சரி, பக்கத்து வீட்டாளர்களோட நல்ல முறையில் நடத்தாலும் சரி, சொந்த பந்தங்களை சேர்த்து நடத்தாலும் சரி, உங்களோட அவ்வளவு அல்லாஹ்வால என்னென்ன கட்டளைகள் படும் அவ்வளவு நலவும் உங்களுக்கு தான். إن أحسنتم أحسنتم لأنفسكم நீங்க நன்மையை செஞ்சா உங்களுக்கு தான். அல்லாஹ் கூட போறது இல்லை, குறைய போறது இல்லை. சரியா ஹதீஸ்ல தெளிவா வந்தது. முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஆகப்பெரிய ஒரு தக்குவாதாரியாலும் ஆகப்பெரிய தக்குவாதாரி. முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் ஆகப்பெரிய பார்வையாளர்கள் யாரோ அவரை போல எல்லாரும் மாறினாலும் பாவிகளாக மாறினாலும் என்ற அந்தஸ்துல கண்ணியத்துல என்ற ஆட்சி அதிகாரங்கள் எதுவும் குறைய போகுது அப்படின்ற எல்லாம் பொழுதுதான் நலவு உங்களுக்கு தான் தெரியும். அதனால நல்ல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நான் செய்யற ஒவ்வொரு அமல்ல பலன் இருந்தா கிடைக்கும். அல்லாஹ் இந்த புத்தியால வாழ்க்கையில அல்லாஹ் கைதா பரக்கத்தை முன்னேற்றத்தை வெற்றிய கண்ணியத்தை எல்லாம் தருவான். இதை சக்கராத்தலை சாக்குவான், இதை கபர வெளிச்சமாக்குவான். ஆக்கிரத்தை ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். கடைசியா சொர்க்கத்தை தருவான். எல்லாம் எனக்கு தான், யாருக்காக அவர் செய்யாது. யார்கிட்ட பேர் புகழ் பாராட்டு அவரை கண்ணியப்படுத்த இவரை சந்தோஷப்படுத்த அல்லது இதால் எல்லாரும் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் வேலையே இல்லை. அது அமல்தான் வேலையே இல்லை, ஒரு சனத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த அமலால சொர்க்கம் கிடைக்கிறது வந்து நரகம் தான் கிடைக்கும். அமல் செஞ்சு சொர்க்கத்தாலே போகணும், அமல் செஞ்சே நரகம் போறார். அதுதான் ஆச்சரியம். கொடை வல்ல நரகம் போறார், ஆடி நரகம் போறார், ஷஹீத் நரகம் போறார். இவங்க தலைவெடுத்தவங்க நைட்பார் கேஸ்னோ போன கூட்டம் இல்ல, இவங்க எல்லாம் அமலாளிகள், மிகப்பெரிய அமல்களை செஞ்சவங்க. ஏன் நரகம் போனாங்க? குழப்பம் எண்ணத்துல நீயத்துல குழப்பம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சந்தர்ப்பங்களை வீணாக்க கூடாது. நல்ல சதகா செய்யும். சதகாவால பயங்கரமான நோய்கள் இருந்து எல்லாம் பாதுகாக்க. நோய்க்கு மருந்து செய்ய சதகாவால அப்படி சொன்னா, சதகா செஞ்சு மருந்து குடிச்சு நோய்க்கு சோதனை விலகி வச்சுக்கிறேன், அது சந்தேகம். அது சந்தேகம். சில நேரம் நல்ல குடிச்சு மருந்து நோய் கூடவும் இருக்கு. ஆனா சதகா கொடுத்து நோய் குறையாமல் இருக்க ஏறாது. நபியுடைய வாதாபடி வாக்குறுதி படி நிச்சயமா சத்தியமா சதகா நோய்க்கு மருந்து இருக்கு. யகீன் ஈமான் தேவை, நம்பிக்கையோடு செய்யும். இன்ஷா அல்லாஹ் குடும்பங்களை நல்லா கவனிங்க, சொந்த பந்தங்களை நல்லா சேர்த்து நடங்க, குடும்பங்களை ஆதரிச்சுக்கோங்க. ஏழை எளியோர்கள், தேவையுடையவர்கள், கஷ்டவாதிகள், விதவைகள், அனாதைகள் தேடி தேடி கொடுங்க. சிலவன் நினைக்கலாம் கோடீஸ்வரர் மட்டும் தான் சதகா செய்யும். அந்த அன்னைக்கு உழைச்சி தின்றவங்க சதகா செய்யும். எதையால ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கொடுங்க, அவங்க தான் பரவாயில்ல. 50,000 ஒரு நாளைக்கு கொடுக்கமானம் இருக்கிறாங்க, 50 ரூபாய் கொடுக்கமானம் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அம்மாவோட தைரியத்தமா செய்யும். உலகம் 5 கிலோ இச்ச பழத்தை வாங்க குடும்பத்தை பங்குடையமா அந்த ரமதான செய்யுங்க. ஏதாவது 5 ட்ரிங்க்ஸ் போத்தல எடுத்து பங்குடையமா செய்யுங்க. நபி சொன்னார் எவ்வளவு தெரியுமா? ஒரு இச்ச பழத்தை அவங்கள்ட்ட இருக்கேண்டா, அந்த ஒரு இச்ச பழத்தை ஒரு துண்ட கூட பழத்தை இல்லை. அவருக்கு கிலோ தாண்டி இல்ல, இங்கே ஒன்று தான். அந்த அளவு சொன்னாங்க. சஹாபாக்கள் சதகா செய்யறதுக்கு சம்பாதிப்பாங்க. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் வீட்டுல வேலை செஞ்சு கைகள் நேர்த்தி அதை விற்று அளவு சதகா செய்வாங்க. அதனால
அதனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் செய்வான். நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் எங்களை பொறுப்புகளை பற்றி தேவைப்பட்டதே நாளில கேட்பான். பொறுப்பை பற்றி பேசுறதுல எத்தனையோ மனுத்தியாக பேசணும். அதனால மிச்ச நேரம் உங்களுக்கு இருக்கிற எல்லாம் பஜார் இருக்கிறவங்க யாரும் தொழிலை பார்க்க வேண்டியிருக்கு. கண்ணியமான சொல்ல ஆக முக்கியம் உங்களுடைய ஆவண தொழில நேசிக்கலாம். ஒருத்தருக்கு அழகு ராஜ்ய சாலி அல்லது சாலி அவருக்கு இழுத்தடிக்கிறது அநியாயம் இல்லைங்க. இது சர்வசாதாரண நடக்கிற கேஷ் கையில இருக்க அவருக்கு கொடுக்காம இருந்த நாளைக்கு வா செலவுல பசார காசு கொண்டே இருக்கிறார். டெய்லி கடையிலுக்கு போனா செலவு நாளைக்கு வா பார்க்கலாம். அநியாயம் சொன்னாங்க. அநியாயம். குடும்ப சல்லிய நான் 4 பேருக்கு சாப்பிட்டு எடுத்து அதை வித்து அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அந்த கடனை கொடுக்காம அநியாயம் இல்லையா? அவன் கடனை கேட்டுவாங்க. அவனுக்கு இழுத்து அடிக்கிறது அநியாயம் இல்லையா? யோசி. ஒண்ணுதாங்க ரொம்ப தெளிவான விஷயம். நான் உங்க கேட்கல, நான் வாங்கவானத, நான் என்ன கல்யாணம் செய்யல, எத்தனையோ பேரை செய்யல. கடன் உடனே எவ்வளவு அவசரமா கொடுக்கணுமோ அவ்வளவு அவசரமா கொடுக்கப்படும். இல்லையா டைம் எடுங்க, செக்க கொடுங்க, டைமுக்காக செக்க பாஸ் பண்ணுங்க. இதுவரை தான் இதற்கு வரக்கத்துக்குள்ள வழிகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நல்ல விஷயங்களை பேசணுமோ கேட்கணுமோ அதன்படி செயல்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم اهد الناس جميعا. اللهم اهدنا واهد بنا. اللهم اجعلنا سببا لمن اهتدى. يا الله هذا الجوارح يا الله பாவிகள் يا الله நாங்க ஏற்றுக்கொள்றோம் யா அல்லாஹ். நாங்க குற்றங்கள் தவறுகள் பாவங்கள் செய்திருக்கிறோம் என்பதை முழுமையான உள்ளத்தால் ஏற்றுக்கொள்றோம் யா அல்லாஹ். எங்களை நீ மன்னித்து அருள்வாயா. நீ மன்னிக்கிறதுக்கு இந்த நாட்களை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். யா எங்களை முழுமையாக மன்னிப்பாயா. எங்களோட உள்ளங்கள்ல பாவங்களின் மீது வெறுப்பை உண்டாக்குவாயா. எங்களோட உள்ளங்கள் எங்களோட கட்டுப்பாட்டுல இல்லை யா அல்லாஹ். எங்களோட உள்ளங்கள் உன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறியா அல்லாஹ். எங்களோட உள்ளத்துடைய சீர்திருத்தத்தை உங்களிடத்துல தான் கேட்டு பெற்றுக் கொள்ளணும் யா அல்லாஹ். எங்களோட கல்வை வெளிச்சமாக்கி வை யா அல்லாஹ். ஈமானுடைய நூரை உண்டாக்கி யா அல்லாஹ். இபாதத்துல இன்பத்தை தா யா அல்லாஹ். உனக்கு வழிபடுவதை எனக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கி வை யா அல்லாஹ். உனக்கு மாறுபாடு செய்வதை வெறுப்பாக்கி வை யா அல்லாஹ். நீ அப்படி ஆக்கினாய் ஒருவராலையும் அப்படி செய்ய முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால நாங்க திருந்தி உட தௌபாவை பெற்று நாங்க நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களாக தான் மௌத்தாவோம் யா அல்லாஹ். நீயே தௌஃபீக் செய்வாயாக. மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பொறுப்புகளையும் மௌத்துக்கு முன்னால் எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டு உன்னை சந்திக்கணும் யா அல்லாஹ். உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரிவர நிறைவேற்றி விட்டு தான் உன்னை சந்திக்கணும் யா அல்லாஹ். கியாமத்துல இதனை அமல்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்கிவார் யா அல்லாஹ். கடன் பாவங்கள் எல்லாம் லேசாக்கிறியா அல்லாஹ். அவசரமா கொடுத்து முடிக்க உதவி செய்யா அல்லாஹ். அவசரமா கொடுத்து முடிக்க உதவி செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் உங்க பயத்தை அச்சத்தை உள்ளத்தை ஏற்படுத்துவாயா. எங்களை சீரியமான தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயா. எங்களை குடும்பத்தில் எத்தனையோ பேர் மௌத்தாகி விட்டார்கள் யா அல்லாஹ். உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களை மன்னித்து விடுவாயாக. அவர்களுடைய கவலைகளை சொர்க்கத்துடைய பூஜையோடு ஆக்கி வைப்பாயாக. அவருடைய ஆசிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக. அவரை விசாலமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்தருள்வாயாக. எங்கள் அனைவருடைய மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் குடும்பத்தார்கள் முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் லோகத்திற்கு செய்வாயாக. முஸ்லிம்களை இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக. முஸ்லிம்களை இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. நபியுடைய கவலையை ஒவ்வொரு முஸ்லிமுடைய கவலையாக்கி வைப்பாயாக. நபியுடைய வேலையை ஒவ்வொரு முஸ்லிமுடைய வேலையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அழந்த ரிஸ்கை யா அல்லாஹ் லேசாக்கி தந்திரு யா அல்லாஹ். அழந்த ரிஸ்க்ல வரக்கச் செய்திரு யா அல்லாஹ். அதை கொண்டே போதுமாக்கிரு யா அல்லாஹ். ஹராமான ரிஸ்குடைய வழிகளை விட்டு பாதுகாப்பாயாக. பொய் புரட்டு ஏமாற்ற மோசடி அநியாயம் இது அத்தனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ்
யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயா. மௌத்தாவுல நாள் சந்தோஷமான நாளாக அமையணும் யா அல்லாஹ். நீ எங்களுக்கு செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் யா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் எல்லோரையும் பாதுகாப்பாயா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பறக்கச் செய்வாயா. பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஆற்றலை கொடுப்பாயா. பரம்பரையை கியாமத்துடைய நாள் வரைக்கும் தீர்த்தாதிகளாகவே வாழ வைத்து மனதிற்கு தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் நீ போதுமானவன் யா அல்லாஹ். எங்களோட உடல்ல நல்ல சக்தியை தந்திரியா அல்லாஹ். கையில கால நல்ல பிளனை தந்திரியா அல்லாஹ். மக்கியவங்களோட உதவி தேவைப்படக்கூடிய நிலைமைகளை வாழ வச்சிடாயா அல்லாஹ். யாருக்கும் பாரம் இல்லாம வாழ்ந்துட்டு நல்ல நிலைமையை போட்டாங்க யா அல்லாஹ். எங்களுடைய முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பாயாக. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صل على النبي الأمي وآله وصحبه وسلم والحمد لله رب العالمين.